ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ஸ்டைலான இங்கிலீஷ் ஃபாண்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுவும் அலைட் மோஷன் அந்த ஆப்பில் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, இப்போ அந்த ஃபாண்டை டவுன்லோட் பண்ணுற லிங்க்கு நம்மளோட யூடியூப் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்மளோட சேனல் வந்து லவ் சிவா எடிட்ஸ் சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணாலே நம்மளோட சேனலில் வரும். ஓகே, இப்போ இந்த வீடியோவில் உள்ள ஃபாண்ட்டு தான் இந்த வீடியோ ப்ளே பண்ணி கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதோடய ஃபாண்ட் இருக்கும். அந்த ஃபாண்ட் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த லிங்க் வந்து இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். கீழே சின்ன அம்புக்குறி மாட்டும் ஒரு ஏரோ மார்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து மோர்னு ஒரு சிம்பிள் காட்டும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த இங்கிலீஷ் ஃபாண்ட் மட்டும் வேணும்னா இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை தமிழ் ஃபாண்ட் வேணும்னா அந்த யூடியூப் லிங்க்கு இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, இப்போ நான் அந்த லிங்க் நான் கிளிக் பண்ணியிருக்கேன். மீடியா ஃபயரில் தான் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி. இப்போது ரெண்டே நீங்கள் வந்து கிளிக்கு கொடுத்து இந்த பாக்ஸில் நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியாது, ஒவ்வொன்றா தான் பண்ண முடியும். ஒன்றை கிளிக் கொடுத்துட்டு பக்கத்தில் டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா டவுன்லோட் ஆகும். இப்போ அதே மாட்டம் ஒன்று டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரெண்டாவது ஃபஸ்ட்டில் உள்ளதை கிளிக்கை வந்து எடுத்து விட்டு ரெண்டாவதில் உள்ளதை வச்சுட்டு அதே மாதிரி டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகும். நீங்கள் டவுன்லோட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ஸ்க்ரீன்லேயே வந்து அது டவுன்லோட் ஆகிறது தெரியும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் அது எப்படி பார்க்குறதுன்னா உங்களோட ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு நீங்கள் டவுன்லோடுன்ற ஃபோல்டர்லாம் இருக்கும். ஓகே, இப்போ நான் அலைட் மோஷனில் அந்த வீடியோ அந்த ஆப்புக்குள்ளே நான் வந்துட்டேன். ஆல்ரெடி ஒரு வீடியோ நான் எடிட்டிங் பண்ணேன். இப்போ அந்த வீடியோவிலே வந்து சும்மா ஃபாண்டை வந்து நான் ஆட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ டெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டெக்ஸ்ட்டுன்னு ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா என்னோடய நேம் நான் எழுதிக்கிறேன். சிவான்னு எழுதியிருக்கேன். ஓகே, இப்போது அந்த பக்கத்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷனு, மூணாவது ஆப்ஷன் 18, இந்த 30 அது எல்லாமே சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது தான். ஓகேவா? இப்போ அதில் வந்து ரெகுலர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஒரு சின்ன கிளிக் மட்டும் இருக்கும். அதை கொடுத்து தான் நீங்கள் வந்து இந்த ஃபாண்ட் வந்து இம்போர்ட் பண்ணணும். ஓகே, இப்போ நான் கலர் வந்து சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். ஏன்னா வெள்ளை கலராக இருக்கனாலும் தெரியாது. இப்போ நான் கலர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ அந்த டெக்ஸ்ட்டை நான் கிளிக் பண்ணி எடிட் டெக்ஸ்ட்னு சொல்லி அதை நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ மேலே அதில் வியூ ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆல் ஃபாண்ட்னு சொல்லி அதை நம்ம கொடுக்கணும். கீழே இருக்கும். நான் அதை நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். இப்போ இது பூராமே ஃபாண்ட் இதில் நிறைய இருக்குது ஆல்ரெடி. இது எல்லாமே நம்ம ஆட் பண்ண ஃபாண்ட் கிடையாது, நம்ம இனிமேல் தான் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபாண்ட்டு நம்ம எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத இப்போ நான் சொல்லித்தரேன். ஓகே, இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஃபாண்ட்ஸ்னு சொல்லியிருக்கும். இம்போர்ட் ஃபாண்ட்ஸ் சொல்லி இப்போ அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போது அந்த மேலே 3 டாட் மட்டும் இருக்கும், அதை கொடுங்க. அதை கொடுத்துட்டு உங்களோட டவுன்லோடுன்ற ஃபோல்டரில் இருக்கும் அந்த ஃபாண்ட், அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்க. இந்த ஃபாண்ட் தான். இந்த ரெண்டையும் அழுத்தி பிடிச்சி மார்க் பண்ணி ரெண்டையும் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ ஆட் பண்ண ஃபாண்ட் எங்கே இருக்குது அப்படின்றது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ நான் அந்த ஃபாண்ட் நான் மாற்றிட்டேன். இப்போ நான் வேறு நேம் எழுதி இப்போ அதோடய ஸ்டைலை நான் மாற்றி காட்டுறேன். இப்போ ராஜான்னு எழுதியிருக்கேன். இப்போ இந்த ஆர் பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்டைலாக வந்திருக்குன்னு சொல்லி. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்கல உங்களுக்கு புரியலை அப்படின்னா இன்னொரு டைம் ஃபுல்லாக பாருங்கள்.